கட்சி வரலாற்றையும் படிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அடுத்த சுற்றுல இன்னும் மேலும் சில கருத்துக்கள். திரு சிவப்பிரியன், இப்போ மோடி ஃபேக்டர் இந்தியா முழுக்க ஒர்க் ஆகும், தென்னிந்தியாவில் அது ஒர்க் ஆகாது அப்படின்ற பேச்சுகள் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பிரதமர் மோடி அப்படின்ற பேச்சு, அடுத்ததாக மோடி வருவாரா என்ற பேச்சு, இப்படி எல்லாமே நரேந்திர மோடியை சுற்றி பேசப்பட்ட நிலையில் திடீர்னு இப்போ இப்படி ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டதற்கான அடிப்படை என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது பொலிட்டிசைசேஷன் தான். பிஜேபிக்கு வந்து அவங்களோட காயின்லேயே திருப்பி பேயிங் பேக் இன் த சேம் காயின். இப்போ எந்த அடிப்படையில் வந்து இந்தியா அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்தால் வருடத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்கன்னு அமித்ஷா அவர்களும் பிரதமரும் சொன்னாங்க. என்ன அடிப்படைன்னா 10 கட்சி இருக்காங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அந்த சண்டையில் ஒவ்வொருத்தருக்கும் பிரதமர் பதவியில் அமர வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கும். அந்த அனுமானத்தில் பேசப்பட்ட ஒரு கருத்து. அதே அனுமானத்தில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது சமீப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்னா, இந்தியா அலையன்ஸும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான் வந்து அஜெண்டாவை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஜேபி எப்போவுமே வந்து அஃபென்சிவ், அடுத்தவங்களை டிஃபென்சிவில் பண்ணுவாங்க. பட் இந்த முறை என்ன நடக்குதுன்னா, இந்த ஆப்போசிஷன் அலையன்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் பிஜேபியை டிஃபென்சிவில் போக வைக்கிறாங்க. அதாவது இவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அந்த கருத்தை வந்து பிஜேபி வந்து பகிரங்கமாக அந்த கருத்தை எதிர்த்து மக்கள்கிட்ட போவாங்க. ஸோ அந்த பாலிசியை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலேருந்து வந்தோடனே, ஏன்னா ஒரு பேங்க் வேணும்ல, ஏதாவது இந்த மாதிரி பேசினா மட்டும்தான் மக்களினுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த எல்லா பார்வையும் அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அட்டென்ஷன் சீக்கிங் தான். அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பேசிஸும் இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவருடைய கற்பனையிலிருந்து பேசலை. ஏற்கனவே வந்து விதிவிலக்கு இருக்குது. 75 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்க முடியாதுன்னு முதல்ல சொன்னது யார்? பாஜக. 2019ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் நினைக்கிறேன், நவம்பரில் ஜூலை மாதம் மோடி அவர்கள் பிரதமரான பிறகு திரு அமித்ஷா அவர்கள் பாஜகவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பிஜேபியிலிருந்து. எல்கே அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி, இன்னும் ஒரு தலைவர் யஷ்வந்த் சின்ஹான்னு நினைக்கிறேன், இந்த 3 பேரையும் 75 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லாமல் இந்த 3 பேரையும் மார்கதர்ஷ் மண்டல் அப்படின்னு ஒரு மார்கதர்ஷ் மண்டல்னு ஒன்று கிரியேட் பண்ணி, அதாவது கட்சிக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை பார்லிமெண்ட்ரி பார்ட்டி போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணி மார்கதர்ஷன் மண்டல் அப்படிங்கிற ஒரு புது அமைப்பை உருவாக்கியது அமித்ஷா தலைமையிலான பாஜக. அந்த பாஜகவில் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். முதல்ல இது 2019ஆம் ஆண்டு சார் சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் சொன்னது உண்மைதான். 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த பொறுப்பும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் அதை மீறுவது பாஜக செய்யவும் செய்திருக்காங்க, விதிவிலக்கு பண்ணியிருக்காங்க. எடியூரப்பா அவர்களை கட்சியோட விதிகள் பெருசா அல்லது தனிப்பட்ட அமித்ஷாவோட கருத்து பெருசானா அது கட்சியில விதி இல்லை. நான் சொல்ல வரதான் அதுதான், கட்சியினுடைய அவங்க வந்து அந்த மாடிஃபிகேஷன்ஸ் நிச்சயமாக வந்து திரு மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அவரை வந்து நடுவில் பதவி விலகுங்கன்னு சொல்கிற தைரியம் பாஜகலையும் ஆர்எஸ்எஸ்லையும் யாருக்குமே கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது அரவிந்த் கெஜ்ரிவால் செய்கிறது என்னென்னா, அவங்க பண்ண அதே விஷயந்தான். அவங்க எப்படி வந்து வருடத்திற்கு 5 பிரதமர் வருவாங்க அப்படின்னு ஒரு அரசியலுக்காக பேசினாங்களா, இதுவும் அரசியல் தான். அவங்களுக்கு அரசியல் செய்ய உரிமை இருக்கும்போது இவருக்கும் இருக்குல்ல, இது ஒரு பேசிஸில் சொல்கிறாரு. இல்லை 75 வயசுக்கு அப்புறம் அவங்க கட்சியில் வந்து யாருக்கும் பதவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இதை பேசுகிறாரு. இது முழுக்க அரசியல் தான். இதில் வந்து ஒரு லாஜிக்கோ இல்லை ஒரு பேசிஸோ எதிர்பார்க்குறதுல வந்து சரியா இல்லை. எல்லாருக்கும் அரசியல் பண்ண உரிமை இருக்குது. அவங்க எப்படி 5 பிரதமர்கள்னு சொன்னாங்களோ அதுக்கு என்ன பேசிஸ் இருக்குது? எப்போவாது சொல்லியிருக்காங்களா இந்தியா அலையன்ஸில்? இப்போ இன்னொன்று, பேசாததை பேசுகிறாரு கெஜ்ரிவால்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி தான் மேடைக்கு மேடை பிரதமர் அவர்களும் சரி பாஜக தலைவர்களும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் அது இருக்கா? இல்லை எங்கேயாவது காங்கிரஸ் தலைவர்கள் அதை சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்து அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற வார்த்தை காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல எங்கேயாவது இருக்கா? 48 பக்கத்தில் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை அனுமானம் பண்ணிட்டு அதை பண்றது பாலிட்டிஷியன்ஸ் எல்லாமே பண்றது. அடிப்படையில் பார்க்கும்போதும் கூட ஸோ அனுமானத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்கன்னா அதுக்கு பதிலாக அனுமானத்தின் அடிப்படையில் இன்னொரு குற்றச்சாட்டை இவங்க முன்வைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா?
நிச்சயமா இது அப்போ இது குற்றச்சாட்டுகள் தான், அனுமானத்தின் அடிப்படையிலாக வைக்கப்பட்டது தான். அதற்கு அவங்க பதில் சொல்றாங்க. இதுல சக்சஸ் என்னன்னா பிஜேபி அதை பயங்கர டிஃபென்சிவா கொண்டு போறாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, ஏன்னா பிரதமர் மோடியை வைத்து தான் அவங்க ஓட்டு கேட்கறாங்க. ஸோ இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஆப்போசிஷன் லீடர், அதுவும் கேஜ்ரிவால் போன்ற ஒரு லீடர் கிட்ட இருந்து வரும்போது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேஜ்ரிவாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ஏற்கனவே இங்க பேசப்பட்ட மாதிரி டெல்லியினுடைய 2வது முறை முதலமைச்சராக இருக்கிறாரு. அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இன்னொன்று நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவர். இன்னொன்று அவருடைய கைது பல ரிப்பிள்ஸை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அவருடைய ஜாமீன், அந்த இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்களா, அது ரொம்ப ஒரு அன்பிரசிடென்டட் ஆக்ஷன். அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஒரு அட்டென்ஷன், ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ அவர் பேசும்போது அது அதுக்கான தாக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால பிஜேபி கொஞ்சம் அதில் அக்ரெசிவாக போகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சான்ஸே கிடையாது, அதெல்லாம் கட்சியில் விதியே இல்லைன்னு சொல்லும் போது, ஸோ இதுதான், இது முழுக்க அரசியலாக தான் பார்க்குறேன். இதில் ஒரு உண்மை நிலை, இதை இப்படி பண்ண பார்க்குறாங்களா, அரசியல் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தன்னுடைய அட்டென்ஷன், நான் ஜெயிலேருந்து வந்துட்டேங்கிறத வெளிப்படையாக காமிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசணும். பேசினாரு, பிஜேபி டிஃபென்சிவில் போயிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. அடுத்து திரு கனக சபாபதி, பொது விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கப்படுது. இந்த விவாதத்திற்கு தயார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றார். பாஜகவில் இருந்து அதற்கு தயாரா இருக்காங்களா? முதல்ல அதுக்கு முன்னால குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, அதற்கு பதில் சொல்றேன். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் 580 கோடி ரூபாய் ஊழல் பண்ணி சிறையில சென்று இப்போது இடைக்கால ஜாமீன் வந்திருக்காரு. அது உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அவருடைய கட்சியை சேர்ந்து இதுவரைக்கும் 12 மேற்பட்ட தலைவர்கள் சிறைக்கு போயிருக்காங்க. நான் அதுக்கு பேசுனா ஐ வில் ஹேவ் டு இன்டர்ஃபியர். அதனால 12 பேர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. மணிஷ் இல்ல, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வர சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். மணிஷ் சிசோடியா 1.25 வருஷமா ஜெயிலில் இருக்காரு. சுகாதார அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஜெயிலில் இருக்காரு. அவங்க கட்சி எம்பி சஞ்சய் சிங் ஜெயிலில் இருந்து வந்திருக்காரு. அவர் மேல குற்றப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள். என்னன்னு சொன்னா, இந்த மதுபான விற்பனையை சில்லறை விற்பனைக்கு முதல்ல தனியார்களை அனுமதிச்சிருக்காரு. அது பெருநிறுவனங்கள் வந்திருக்கின்றன. அதனாலதான் தெலுங்கானாவுடைய எம்எல்சியாக இருக்கக்கூடிய கவிதா எல்லாம் கூட சிறையில் இப்போது அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல இயலாத, என்ன சொல்ல முடியாது, கடுமையான குற்றச்சாட்டுகள். 1.25 வருஷமா மணிஷ் சிசோடியா ஜெயிலில் இருக்காரு. அவரு கற்பனையாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அது குறித்து இங்க நாம விவாதம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். இங்க நீங்க நாடு பூரா பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டியுமே காங்கிரசுமே எதிரெதிராக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. பல இடங்கள்ல அவங்க எதிர்ப்பு. இப்ப நீங்க சொன்னீங்க இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வருஷம் எங்க வர இண்டி கூட்டணி? அவங்க கட்சியில மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர், அதிக எம்பிக்களை பெற்றிருக்கக்கூடிய மமதா பானர்ஜி என்ன சொன்னாங்க கல்கத்தாவில்? கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் ஓட்டு போடாதீங்கன்னே சொன்னாங்க. கேரளாவினுடைய மாநில செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சொன்னாரு, ராகுல் காந்தி நீங்க இங்கே நிக்கிறீங்க, நீங்க நிக்கிறதுனா பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதுனா வட மாநிலங்களை போய் நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த INDA இந்தி கூட்டணியினுடைய நிலைமையாக தற்போது இருந்து வருகிறது. ஆகவே அவர்கள் ஆட்சிக்கு வருவது என்பதே கிடையாது. தன்னுடைய சொந்த தொகுதியில அமைதி, அவர்களுடைய குடும்ப தொகுதி, அவங்க அம்மா அந்த தொகுதியில் இருந்தாங்க, அவங்க அப்பா 4 முறை இருந்தாரு, சித்தப்பா 1 முறை இருந்தாரு, இவர் 3 முறை இருந்தாரு, மொத்த 10 முறை இருந்தாங்க அமைதி தொகுதி. அந்த தொகுதி விட்டுட்டு இப்போ வசதியான ஒரு தொகுதி அப்படின்ற அடிப்படையில அங்க நிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவருடைய எந்த செயல்பாடையும் விமர்சிக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதான்ற கேள்வி எழுதல. இல்ல, இந்த விமர்சனம் நான் வைக்கல. இந்த விமர்சனம் முதல்ல நான் சொன்னது மமதா பானர்ஜி சொன்னது ஓட்டு போட வேண்டான்னு. 2வது நான் சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேரள மாநில செயலாளர் சொன்னது. இதுதான். இப்ப அமைதி தொகுதி அவங்க குடும்ப தொகுதி. ஏன் அதை விட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு விட்டுட்டு அவருக்கு போயிருக்கிறாங்க? ஆகவே அவருக்கே அவர் சொந்த தொகுதியில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனாலதான் வயநாடுல தோத்து போனதுனால நின்னாரு. ஆக இப்படிப்பட்டவர்களை நீங்க இந்தி கூட்டணி வெற்றி பெறும் என்று எந்த அடிப்படை